الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فيقول الله تبارك وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வ உலகை படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே உரியது. அவனை போற்றுகின்றேன், அவனை புகழுகின்றேன், அவனிடமே உதவி தேடுகிறேன், அவனிடமே பாவ மன்னிப்பையும் வேண்டியிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா யாருக்கு நேரான வழியை கொடுத்து விட்டானோ அவர்களை வழிகெடுப்பது என்பது யாராலும் முடியாது. அல்லாஹ் தஆலா யாருக்கு நேரான வழியை கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு நேரான வழியை கொடுப்பது என்பதும் யாராலும் முடியாது. வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன், சாட்சி பகருகின்றேன். பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவின் அடிமையும் இறுதி தூதரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன், சாட்சி பகருகின்றேன். இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கே சமூகம் அளித்திருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா எந்தெந்த விடயங்களை ஏவி இருக்கிறானோ அவற்றை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அல்லாஹ் தஆலா எந்தெந்த விடயங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளுமாறு தடுத்திருக்கிறானோ அந்த விடயங்களை முழுமையாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். இன்றைய குத்துபா பிரசங்கத்தில் எங்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விடயமாக இருக்கக்கூடிய ஒரு விடயம், மறுமை நாள் சம்பந்தமான ஒரு விடயம், மறுமைக்கு பின்னால் நடக்க இருக்கக்கூடிய சில விடயங்கள், நரகம் சம்பந்தமான சில விடயங்கள். இந்த விடயங்களை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் விளங்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். என்னென்னு சொன்னால், நாங்கள் அதிகமாக இந்த மறுமையை பற்றி நாங்கள் பேசிக்கிறோம். அதிகமாக மறுமை சம்பந்தமான உரைகள், மறுமை சம்பந்தமான எச்சரிக்கைகள், அதே போல நரகம் சம்பந்தமான அதனுடைய கடினத்தன்மை சம்பந்தமான எச்சரிக்கைகள் அதிகமாக கேட்டீங்க. அதே போல என்னோட வாழ்க்கையில இந்த சட்டதிட்டங்கள், இஸ்லாமிய சட்டதிட்டங்கள், அதை கேட்டு அது சம்பந்தமான விடயங்கள் கேட்டதை விட சரியான நம்பிக்கை சார்ந்த விடயங்கள், மறுமையுடைய நிகழ்வுகள், மறுமைக்கு பின்னால நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த நரகத்துடைய எச்சரிக்கைகள், இதை இந்த சட்டதிட்டங்களை விட அதிகமாக நாங்கள் கேட்டீங்க. இருந்தாலும் எங்களோட வாழ்க்கையில அந்த மாற்றம் வர்றதுக்கு அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த முஸ்லிம், அந்த மொமினாக அல்லாஹ் நாளை மறுமை நாள்ல அல்லாஹ்வை சந்திக்கணும் சொல்ற அந்த அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய மனிதனாக என்ன மாற்றிக்கொள்றது கொஞ்சம் கஷ்டமாகி கொண்டீங்க. அதுல என்னமோ தெரியாது, கேட்கிற நேரம் ஒரு கவலை, ஒரு தேவை, அதை செய்யணும், அதுல நாங்க கூடுதலாக அந்த மறுமைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று நினைக்கிற நாங்க கொஞ்சம் இந்த ஜும்மாவில் இருந்து வெளியே போனதுக்கு பின்னால அந்த உரையை கேட்டுட்டு ஒரு நாள் 2 நாள் கழிந்ததுக்கு பின்னால அதை மறக்கிற அளவுக்கு தான் உங்களுடைய ஈமான் இருந்து கொண்டிருக்குது. அப்படிதான் அல்லாஹ் படைச்சு நீக்கிறான். மனிதன் மறதியாளனாக நீக்கிறான், அதே போல தவறு செய்யக்கூடியவனாக நீக்கிறான்.
அதனால அடிக்கடி இது சம்பந்தமான எச்சரிக்கைகள், அடிக்கடி இது சம்பந்தமான உரைகள் பேசப்பட வேண்டிய தேவைகள் இருந்து கொண்டீங்க. ஏன்னு சொன்னா எங்க சமூகத்துல நாங்க பார்க்கிறோம், எங்களோட கூட இருந்தவர்கள், எங்களோட கூட படிச்சு, எங்களோட கூட எல்லா விடயங்களையும் செஞ்ச எங்களுடைய நண்பர்களை நாங்கள் இழந்திப்போம். எங்களை பெற்று வளர்த்த தாய் தந்தையர்கள் ஒருவரை இல்லாட்டி இருவரையும் நாங்கள் இழந்திப்போம். சில நேரம் எங்களை குழந்தைகள் அன்பாக வளர்த்த சில குழந்தைகளை நாங்கள் இழந்திப்போம். அப்படி இழந்த நேரத்துல கூட அந்த நேரத்துல கொஞ்சம் கவலை, அந்த சில நாட்கள்ல கொஞ்சம் கவலை, இதே ஒரு நிலைமையை நானும் ஒரு நாளைய தினம் சந்திக்க போறேனே என்ற அந்த சிந்தனை எங்களோட உள்ளங்கள்ல வாரது குறைவாய்ந்து கொண்டிருக்கும். அதனால இது சம்பந்தமான விடயங்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில விளங்கிக் கொள்றதுக்கு முயற்சி செய்வோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு தண்ணீர் பாத்திரம் ஒன்று கொண்டு வரப்படுது. அந்த தண்ணீர் பாத்திரத்தை கையில வச்சு கொண்டு அழுகிறாங்க. அழுத நேரத்தில் கேட்கப்பட்டுச்சு, ஏன் நீங்க அழுகிறீங்கன்னு கேட்ட நேரத்துல அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நரகவாசிகள் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம் சொன்னால் தண்ணீர் ஆகிட்டு கொண்டிருக்குது. நாளைக்கு மறுமையில நரகத்துக்கு போன ஒரு மனிதன் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவன் அதிகமாக தண்ணீரை கேட்பான். ஆனா அவனுக்கு தண்ணீர் வழங்கப்படும், இருந்தாலும் அதன் மூலமாக அவனுக்கு எந்த தாகமும், அதன் மூலமாக அவனுடைய தாகம் தீர்க்கப்படவும் மாட்டாது. அதனால இன்னும் அதிகமான வேதனைகள் தான் அவனுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் சென்ற விடயங்களை சொல்றான். நரகத்துடைய சில தன்மைகள், நரகத்துடைய சில தண்டனைகளை நாங்க பார்க்கக்கூடிய நேரத்துல அது சம்பந்தமாக பேச பேச எங்களுடைய உள்ளங்கள்ல அது சம்பந்தமான பயமும், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன விடயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும் சொல்ற அந்த தன்மையும் எங்களுக்கு வார்த்தை பார்க்கிறேன். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்துடைய அந்த நெருப்பிக்கிறே அதனுடைய சூடு எப்படியானதுன்னு சொன்னால், நீங்க இந்த உலகத்துல மூட்டக்கூடிய நெருப்பிக்கிறே அந்த நெருப்பை போல 70 மடங்கு அதனுடைய சூடு அதிகமானதாக கொண்டிருக்குது சொல்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும், இந்த உலகத்தில் உள்ள அந்த நெருப்புடைய ஒரு சிறு துளி பட்டா கூட அதை எங்கட உள்ளங்களால எங்களுடைய இந்த உடம்பு அதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. அதை சகித்துக் கொள்றதுக்கு நாங்க தயார் இல்லாத நிலைமையில் இருக்கக்கூடிய நாங்கள் மறுமை நாள் அல்லாஹ் தஆலா அந்த 70 மடங்கு, இதை விட 70 மடங்கு அதிகமான அந்த நெருப்புடைய சூடு அது எப்படியானதாக இருக்கு. நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் போற நேரமும் நான் யோசிக்கணும், இது என்னுடைய இந்த நாள், நான் கழிச்ச இந்த நாள் அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு மனிதனாக என்ன ஆக்குதா, அந்த சொர்க்கத்துக்குரிய ஒரு நல்ல மனிதர்களில் ஒரு மனிதனாக என்னை நான் ஆக்கிக்கிறேனா, அல்லது அந்த நரகத்தினுடைய படுகொல்லிகளில் ஒரு படுகொல்லியாக நான் என்னை ஆக்கிக்கிறேனா சொல்றது. நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த விடயங்களை கேட்கிற நேரத்தில் நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் என்னுடைய வாழ்க்கையில கழியக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் அதை எப்படி கழிச்சு கொண்டிருக்கிறேன் சொல்றது நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் தான், எவருடைய கடைசி வார்த்தை அது லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமாவாக அமையுமோ அவர் சொர்க்கத்துக்கு சென்று விடுவார், அவர் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு விடுவார் சென்ற விஷயத்தை நபி அவங்க சொன்னாங்க. அப்ப நான் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது என்னன்னு சொன்னா, நான் ஒரு முஸ்லிமாக பிறந்துட்டேன், நான் ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய கடைசி நேரம் அது லா இலாஹ இல்லல்லாஹ்வாக அமைஞ்சிடும், அந்த கலிமாவை முடிஞ்ச நிலைமையில நான் மரணிச்சிடுவேன் சென்ற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வர நேரத்துல, எங்களுக்கு ஒரு காய்ச்சல் அல்லது ஒரு தலைவலி வர நேரத்துல அதிகமாக தஸ்பீஹ் செய்யக்கூடியவங்களாக நாங்கள் இருப்போம், அதிகமாக இந்த கலிமாவை சொல்லக்கூடியவங்களாக இருப்போம். கொஞ்சம் கூடுதலாக வருத்தம் வந்தால் இந்த கலிமாவை நாங்கள் அதிகமாக ஓதுவோம். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருது. நான் என்னுடைய உயிர் போகக்கூடிய நேரத்துல என்னுடைய வாயிலிருந்து இதே வார்த்தைகள் வெளியாகும் சொல்ற நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த உயிர் போகக்கூடிய நிலைமை அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய அனைத்து சக்திகளையும் இழந்த ஒரு நேரம், முழு உடம்புலையும் இருந்து அவனுடைய உயிர் இழுக்கப்படக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் அவனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வர வேண்டுமா இருந்தால்
அவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் அந்த கலிமாவின் அடிப்படையில் அமைஞ்சிக்கணும். அவன் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை உள்ள அந்த வாழ்க்கை அந்த கலிமாவின் அடிப்படையில் அமைந்திருந்தால் தான் அந்த வார்த்தை இலகுவாக வார்த்தை காரணமாகிக்கும். அதனால இந்த விஷயங்களை நாங்கள் உள்ளத்துக்கு எடுக்கணும். நான் ஒரு கலிமா சொல்ல மனிதனாக நாம் மௌத்தாகணும். ஏன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரத்தை கூட சொல்றான். எப்படின்னு சொன்னால், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஈமான் கொண்ட மக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க முஸ்லிம்களாக இல்லாம மூத்தாயிரவானம். முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், முஸ்லிம்களே நீங்க முஸ்லிம்களாக இல்லாம மூத்தாயிரவானம். அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா எதை அந்த விஷயத்தில் அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை எங்களுக்கு வழங்கப்படுத்த வாரான். முஸ்லிமாக பிறந்த மனிதன் முஸ்லிம் இல்லாத நிலையில மரணிக்கக்கூடிய விடயங்களை நாங்க பார்க்கிறோம். அப்ப எங்களுடைய அந்த கடைசி நேரம் அது முஸ்லிமாக நான் மரணிக்கணுமாக இருந்தால் என்னுடைய ஒவ்வொரு நிமிடமும், என்னுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பமும், ஒவ்வொரு நாளும் அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் அமைக்கப்படணும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறீங்க. எப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை நோய் விசாரிக்கிறதுக்காக போற நேரத்துல அந்த மனிதனை பார்த்தா அந்த மனிதன் மலையில நிலைஞ்ச ஒரு குருவியை போல அவ்வளவு ஒரு பரிதாபமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீங்க ஏதாவது விசேஷமான துஆக்கள் செய்றீங்களா அல்லாஹ்விடத்துல? கேட்ட நேரத்துல அந்த மனிதர் சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்துல கேட்கிறேன், யா அல்லாஹ், நாளைக்கு மறுமை நாள்ல, நாளைக்கு அந்த மறுமையுடைய அந்த நாள்ல எனக்கு ஏதாவது தண்டனைகள் தாரதா இருந்தால் இந்த உலகத்திலேயே அதனுடைய தண்டனைகளை எனக்கு தந்துவிடு என்ற விஷயத்தை நான் கேட்கிறேன் சொல்ற விஷயத்தை அந்த மனிதர் சொன்ன நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அந்த நரகத்துடைய வேதனை அல்லாஹ் தஆலா தரக்கூடிய அந்த தண்டனையை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவன் தாங்கிக் கொள்ளவே மாட்டான். அப்படியான துஆக்களை நீங்கள் கேட்க வேண்டாம் சொல்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். அவ்வளவு கடினமான வேதனைகள் மனிதனுக்கு நாளை மறுமை நாள்ல நாளைக்கு அந்த நரகத்துல கொடுக்கிறதுக்காக காத்து கொண்டிருக்குதுன்னு சொல்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கை செய்றாங்க. அதே போல சில ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சொர்க்கவாசிகளுடைய தன்மைகளை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற நேரத்துல சொன்னாங்க, சொர்க்கவாசிகளுடைய தன்மைகள்ல பல ஹதீஸ்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறாங்க, சில சந்தர்ப்பங்கள்ல இன்னும் சில விஷயங்களை சொல்லிக்கிறாங்க. அதுல ஒரு சந்தர்ப்பத்துல நபி அவங்க சொல்றாங்க, உங்கள பலவீனமான மக்கள் அவர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள், சொர்க்கத்தை சென்று அடைவார்கள் சொல்ற விஷயத்தை சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா உங்கள உடம்புல பலம் குறைஞ்ச மக்கள் அல்ல, அதே போல அவங்கள வசதி வாய்ப்புகள்ல குறைஞ்ச மக்கள் அல்ல. நபி அவங்க சொல்றாங்க எப்படின்னு சொன்னா, அவர் இயல்பிலேயே தாழ்மையானவராக இருப்பார். அவருக்கு அந்த பெருமை, அகங்காரம் அப்படியான அந்த பழக்கங்கள் இல்லாத ஒரு தாழ்மையான ஒரு மனிதராக இருப்பாரு. எப்பவுமே தாழ்ந்து போகக்கூடிய ஒரு மனிதராக இருப்பாரு. அதே போல பணிவு என்பது அவருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கும். இயல்பிலேயே அவர் பணிவான ஒரு மனிதராக இருப்பாரு. அவருடைய வாழ்க்கையில என்னதான் நடந்துட்டாலும், என்னதான் அவர் சாதிச்சிட்டாலும் அவர் ஒரு பணிவான ஒரு மனிதனாக இருப்பாரு. அதே போல மன்னிக்கிற தன்மை அவர் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். எப்பவுமே யாரையும் பழிவாங்கணும் சொல்லி நினைக்க மாட்டாரு. அவர் மன்னிப்பை தன்னுடைய கையில் எடுத்துக் கொண்ட ஒரு மனிதராக இருப்பாரு சொல்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போல நபி அவங்க ஒரு சஹாபியை குறிப்பிட்டு சொன்னாங்க. எப்படின்னு சொன்னா, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொன்னாங்க, உங்களை நான் ஒரு பலவீனமான மனிதராக காண்றேன் சொல்ற விஷயத்தை சொன்ன நேரத்துல சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா எங்களுக்கு வரலாற்றுல பார்க்கலும் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படியான ஒரு வீரமிக்க மனிதர்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போல ஒரு வீரமான ஒரு மனிதராக இருந்தாரு. அதே நேரத்துல ஒரு தாழ்ந்து போகக்கூடிய, எப்பவுமே பணிவாக நடக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாரு. அதனால நபி அவங்க சொன்னாங்க, உங்களை நான் ஒரு பலவீனமான ஒரு மனிதராக காண்கிறேன் சொல்ற விஷயத்தை நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போல நரகவாசிகளோட பண்புகளை பத்தி நபி அவங்க சொல்றாங்க. நரகவாசிகளுடைய பண்புகளை செல்லக்கூடிய நேரத்துல எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு மனுஷன் ஈமான் கொண்டிருக்கணும். அதுக்கு பின்னால்தான் மற்ற அனைத்து விடயங்களும். ஈமான் இல்லாம போனால் அதுக்கு பின்னால் அவன் எவ்வளவு ஒரு நல்ல மனிதனாக இருந்தாலும் அதுக்கு எந்த பயனும் இல்லைன்னு சொல்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். அதனால நபி அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் அவனுடைய பண்பு அவன் பிடிவாதக்காரனாக இருப்பான்.
நரகவாதிகளுடைய பண்புகள் ஒரு பண்பு, அவன் பிடிவாதம் பிடித்தவனாக இருப்பான். அது எப்படியான பிடிவாதம் பிடித்தவன் என்று சொன்னால் நபி அவங்க விளங்கப்படுத்துறாங்க, அவன் தீனுடைய விஷயத்துல பிடிவாதமானவனாக இருக்க மாட்டான். உலகத்தினுடைய ஒரு விடயம் அவனிடத்துல ஒரு ஆலோசனை கேட்ட நேரத்துல அல்லது அவனுடைய சாதாரண விடயங்கள்ல அவன் ஒரு பிடிவாதம் பிடிச்ச மனிதனாக இருப்பான், ஒரு கடினமான உள்ளம் படைச்ச ஒரு மனிதனாக இருப்பான். சில விடயங்களை நபி அவங்க சொல்றாங்க, அதிகமாக கோபப்படக்கூடியவனாக இருப்பான், எடுக்கிற விடயங்களுக்கெல்லாம் எரிஞ்சு விடக்கூடியவனாக இருப்பான். அப்படியான மனிதர்கள், அதே போல பெருமை அடிக்கக்கூடிய மனிதர்கள், இப்படியானவர்கள் நரகத்திற்கு நரகவாசிகளுடைய பண்புகளான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதனால நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும், என்னுடைய வாழ்க்கையில இப்படியான விடயங்கள் இருந்து கொண்டிருக்கிறா. நாங்க இப்படியான விஷயங்களை கேட்கிற நேரத்தில் நாங்க இன்னொரு மனிதனை தான் யோசிக்கிறது. இந்த மனிதர் கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சால் நான் எனக்காக சொல்லப்பட்டிருக்கிறாங்க, நாங்க எப்பவும் யோசிக்கிறத மறந்துடுறோம். இன்னொரு மனிதனை நோக்குறது, இன்னொரு மனிதனை பத்தி சிந்திக்கிறது. இந்த மனிதன் அதிகமாக கோபப்படக்கூடியவன், இந்த மனிதன் அதிகமாக பிடிவாதம் பிடிக்கக்கூடியவன், இந்த மனிதன் அதிகமாக பெருமை அடிக்கக்கூடியவன் நினைக்கிறோம். ஆனா என் வாழ்க்கையில இந்த அளவுக்கு அந்த பெருமை இது கொண்டிருக்குது, என்னுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு இந்த பிடிவாதமான குணங்கள், தேவையில்லாத விஷயங்களுக்காக பிடிவாதம் பிடிக்கிற குணங்கள் இது கொண்டிருக்குதுன்னு சொல்றது நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். அதே நேரத்துல ஒரு மனிதன் பிடிவாதம் பிடிச்ச மனிதனா இருக்கிறாரு, ஒரு அல்லாஹ்வுடைய விஷயத்துல, அல்லாஹ்வுடைய கட்டளையுடைய விஷயத்துல ஒவ்வொரு மனிதனும் பிடிவாதம் பிடித்தவனாக இருக்கணும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பினாங்க. நாங்களே பார்க்கலாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சம்பவங்களை கேட்கிற நேரங்களில் எல்லாம் அவர் ஒரு பிடிவாதம் பிடித்த மனிதர் தான். அவர் மார்க்க விஷயங்கள்ல பிடிவாதமான ஒரு மனிதராக இருந்தாரு சொல்றது நாங்க அவருடைய வரலாறுகளை பார்க்கக்கூடியதாக கொண்டிருக்கோம். அதனால எந்த விஷயத்துல பிடிவாதம் பிடிக்கணும், எந்த விஷயத்துல பிடிவாதம் பிடிக்கப்படாதுன்றது நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ளணும். அதே போல நரகவாசிகளுடைய வேதனைகளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகவாசிகள் பலவிதமான தண்டனைகள் கொடுக்கப்படும். அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப அவர்கள் இந்த உலகத்தில் அவர்களுடைய வாழ்க்கை எப்படியான முறையில் அமைஞ்சிருச்சோ அது மாதிரியான தண்டனைகள் அவர்களுக்கு வழங்கப்படும். சில விடயத்தை நபி அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க, சில மனிதர்கள் அவர்களுடைய கரண்டை கால் அளவுக்கு வேதனை செய்யப்படுவார்கள், சில மனிதர்கள் அவர்களுடைய இடுப்பு வரை வேதனை செய்யப்படுவார்கள், சில மனிதர்கள் அவர்களுடைய கழுத்து வரை வேதனை செய்யப்படுவார்கள் சொல்ற விஷயத்தை நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போல இந்த உலகத்தில் உள்ள சில விடயங்களை நபி அவங்க சில வேதனைகளை சுட்டி காட்டினாங்க. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு காய்ச்சல் வருகிறது, இந்த காய்ச்சல் நரகத்தினுடைய சூடுகளில் ஒரு சூடாக இருந்து கொண்டிருக்குது சொல்ற விஷயத்தை நபி அவங்க சொன்னாங்க. இப்படியான சில விடயங்களை நபி அவங்க சொல்லிக்கிறாங்க. உலகத்துல நடக்கக்கூடிய சில தன்மைகளை வச்சு இது நரகத்துடைய சூடுகளில் ஒரு சூடு சொல்ற விஷயத்தை நபி அவங்க சொல்லிக்கிறாங்க. அதே போல நரகத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் எப்படின்னு சொன்னா, நரகத்திலிருந்து ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா எடுத்து அந்த மனிதன் நரகத்துல குறைஞ்ச வேதனை செய்யக்கூடிய, குறைஞ்ச வேதனை கொடுக்கப்படக்கூடிய ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா அழைச்சி அந்த மனிதனிடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்பான் அப்படின்னு சொன்னா, இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விடயங்களும் உனக்கு சொந்தமாக இருந்து அந்த அனைத்தையும் இதற்கு பகரமாக நீ கொடுத்துட்டு இந்த நரகத்திலிருந்து வெளியாக நீ விரும்புவாயா என்று அல்லாஹ் தஆலா கேட்ட நேரத்துல அந்த மனிதர் சொல்வாரு, நிச்சயமாக ஆம் யா அல்லாஹ், நான் அதை கொடுத்து விட்டு இந்த நரகத்திலிருந்து வெளியாவதற்கு நான் முயற்சி செய்வேன். நரகத்தில் குறைஞ்ச வேதனை செய்யப்படக்கூடிய ஒரு மனிதன் செல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதுக்குனால அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இல்ல நீ பொய் சொல்லுகிறாய், ஏனென்று சொன்னால் உலகத்துல நான் இதைவிட லேசான ஒரு விஷயத்தை நான் உன்னிடத்தில் எதிர்பார்த்தேன், உன்னிடத்தில் நான் எதிர்பார்த்த விடயம் எல்லாம் நீ எனக்கு இணையாக எதையும் கொண்டு வந்து விடப்படாது. என்னுடைய இடத்துல என்னுடைய அந்த பண்புகள் இடத்துடைய அந்த இடத்துல உலகத்துல எந்த ஒரு மனிதனையும் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு தன்மையையும் இன்னொரு மனிதனுக்கு நீ கொடுத்துடப்படாது என்று நான் எதிர்பார்த்தேன். அதைத்தான் நான் உன்னிடத்தில் எதிர்பார்த்தேன். ஆனால் நீ அந்த இணை வைப்பை நீ தேர்ந்தெடுத்துக் கொண்டாய் சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுவான்ற விஷயத்தை நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க.
நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் திருப்தி பட்டுக் கொள்வோம். நான் இணை வைக்கல, நான் இணை வைக்கிற விஷயத்துல நான் ஒரு உறுதியான மனிதனாக இருந்து கொண்டிருக்கிறேன், கொள்கையுடைய விஷயத்துல நான் உறுதியானவனாக இருந்து கொண்டிருக்கிறேன் சொல்றத நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களோட உள்ளத்துல பெருமிதம் கொள்வோம். ஆனா நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். எங்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையல, எங்களுக்கு அப்படியான ஒரு சோதனை வரல, அதனால நாங்க அதுல உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு சோதனை வரல, நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திப்போம் என்னடா, நான் தாயத்து கட்டல, நான் தட்டு தாயத்து தகடு இப்படியான விஷயங்கள்ல நான் ஈடுபடல, அதனால நான் இதுல உறுதியானவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். எனக்கு அப்படியான ஒரு சந்தர்ப்பம் வரல, அதனால நான் அதுல உறுதியானவன் போல இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும், 20 வருடங்கள் உறுதியாக இருந்த ஒரு மனிதன், அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும், அவனுடைய குழந்தைக்கு ஒரு நோய் வரும், அவரு எல்லா டாக்டர்கிட்டையும் போயிருப்பாரு, இன்னும் லேசா என்னுடைய குழந்தைக்கு. ஆனா வீட்டுல சொல்லுவாங்க, மருந்து டாக்டர்கிட்ட போறது போல இந்த மனிதத்தையும் போங்க, அவரும் லேசாக்கக்கூடியவர், அவரு ஜின்களுக்கு பார்ப்பாரு, அவரும் பேய்க்கு பார்ப்பாரு. சில விஷயத்த சொல்ற நேரத்துல அந்த நேரத்துல என்னுடைய குழந்தைகளுடைய பாசம் என்னுடைய உள்ளத்துல வார்த்தை பார்க்கிறேன். எங்கட சமூகத்துல பார்க்கிறோம் எவ்வளவு விஷயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செருக்குன்னு சொன்ன விஷயங்கள், எவ்வளவு விஷயங்கள் மலிந்து கிடக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்குது. நல்ல நான் பார்க்கிற விஷயம் எங்களுடைய சமூகத்தில் இல்லையா? ஒவ்வொருவருடைய திருமண நாட்கள் எடுத்து பார்ப்போம் சொன்னா, எங்களோட குடும்பங்கள்ல ஒவ்வொருவருடைய திருமண நாட்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னா நல்ல நாள் பார்க்கக்கூடிய பழக்கம் 175% என்றே சொல்லும் இன்னும் எங்களோட சமூகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்குது. நபி அவங்க இதை செருக்குன்னு சொன்னாங்களே, நல்ல நாள் பார்க்கிறதுன்றது, நல்ல நேரம் பார்க்கிறதுன்றது இதை செருக்குன்னு நபி அவங்க சொன்னாங்களே, இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு என்னுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு இந்த விஷயங்களை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதே போல அல்லாஹ்வுடைய தன்மையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தன்மைகளை சில இமாம்களுக்கு, சில பெரியார்களுக்கு கொடுக்கக்கூடிய சகோதரர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தன்மைகள் எங்களிடத்துல இல்லாம போயிருக்கிறா? நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய அந்த தன்மைகள் அது எந்த ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட இயலாது. அது சில விஷயங்கள் அல்லாஹ்வும் மனிதர்களுக்கு சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். மனிதர்களும் பார்க்கக்கூடியவர்கள், மனிதர்களும் கேட்கக்கூடியவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையை போல ஒரு மனிதன் பார்ப்பான், அல்லாஹ்வுடைய பார்வை கேள்வியை போல ஒரு மனிதன் கேட்பான் என்று நாங்கள் ஒரு மனிதனுக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு இணையாக அந்த மனிதன் கொண்டு போறதாக ஆகிடும். அதனால இந்த விஷயங்கள்ல நாங்கள் மிச்சம் கவனமாக இருந்து கொள்ளணும். ஏன்னு சொன்னா அந்த நரகத்துல கொடுக்கப்படக்கூடிய தண்டனையில அல்லாஹ் தஆலா முதலாவது கேட்ட விஷயம் என்னது? எனக்கு இணையாக நீ எதையும் ஆக்கிடப்படாது சில விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதன் எதிர்பார்க்கிறான். அதனால இந்த விஷயங்கள்ல நாங்கள் மிச்சம் கவனமாக இருந்து கொள்ளணும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அந்த சஹாபாக்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்களுக்கு மத்தியில வச்சு சென்ற விடயங்கள் என்னது? நபியுடைய கடைசி நேரம், அந்த நேரத்தில் நபி அவங்க என்ன சொல்றாங்க? எவ்விதி நசாராக்களுக்கு அல்லாஹ் தஆலா சாபம் உண்டா, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை சபித்து விட்டான். ஏனென்று சொன்னால் நபிமார்களுடைய கபறுகளை அவர்கள் வணக்கஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை வச்சுக்கொண்டு, அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை வச்சுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈமானுடைய பாடத்தை படிப்பிக்கிறாங்க. அந்த சஹாபாக்களை வச்சுக்கொண்டே நபி அவங்க சொன்ன கடைசி வார்த்தைகள், கடைசியாக நபி அவங்க சொன்ன வார்த்தைகள் என்னது? அந்த யகூதி நசாராக்களை போல நீங்க நடந்து கொள்ள வேண்டாம். அல்லாஹ் தஆலா இடத்துல துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய கபரை இந்த உலகத்தில் வணங்கும் ஒரு தலமாக ஆக்கி விடாதே. சில விஷயத்தை நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கு எங்கட சமூகத்தில் இதெல்லாம் இருந்து கொண்டிருக்குது. கபரு வணக்கங்கள் இன்றைக்கு எங்கட சமூகத்தில் இருந்து கொண்டிருக்குது. அதே போல பெரியாரிடத்துல கையேந்துறது இன்றைக்கு எங்கட சமூகத்தில் இருந்து கொண்டிருக்குது. அதனால நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். என்னுடைய குடும்பத்தில் இது இருந்து கொண்டிருக்குது, என்னுடைய குடும்பத்துல நல்ல நேரம் பார்க்கிறது அது இருந்து கொண்டிருக்குது, சகுனம் பார்க்கிறது, ஒரு பூனை குறுக்கெடுத்தா அது நல்ல நேரம் இல்லைன்னு நினைக்கிறது, இது என்னுடைய குடும்பத்துல என்னுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்குது. அதே போல எங்கட வாகனங்களை திட்டுறது, இந்த வாகனத்தை எடுத்த நாள்லேருந்தே எனக்கு தருத்திரியன் தான், இந்த வாகனத்தை எடுத்த நாள்லேருந்தே நான் கராஜில தான்,
இப்படியெல்லாம் நாம் பேசக்கூடியவங்களா ஆகிந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் சமணத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் ஆகிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்தையும் நடக்கிறான் என்ற அந்த தன்மைகள் எங்கள் உள்ளத்தில் இல்லாமல் கொண்டிருக்கிறது. அதனால் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் யோசித்து பார்க்கணும், என்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வல்லமையான துஆக்கள் ஒரு துஆ நபி அவங்க செய்வாங்க. என்னன்னு சொன்னா, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். நபி அவங்க கேட்ட துஆக்கள்ல ஒரு துஆ என்ன துஆ? யா அல்லாஹ், இந்த தீன்ல என்னுடைய உள்ளத்தை நிலை பெறச் செய்வாயாக. இந்த உள்ளத்தை, என்னுடைய உள்ளத்தை, இந்த உள்ளங்களை திரட்டக்கூடிய ரப்பே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனில் நிலை பெறச் செய்வாயாக என்ற விடயத்தை நபி அவங்க அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. அதனால இந்த துஆக்களை கேட்கக்கூடிய மக்களாக நாம் ஒவ்வொருத்தரும் ஆகணும். அதனால எந்தெந்த விடயங்களை கேட்டோமோ அதன் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கை அமைச்சு கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானா. அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு மறுமை நாளில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள், அதே போல நாளைக்கு அந்த நரகத்தினுடைய அந்த தண்டனைகள், அது சம்பந்தமான சில விடயங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தான். அந்த தொடர்ல இன்னொரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவத்தை அதீ இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை எங்களுக்கு மத்தியில நரகத்தை பற்றி எச்சரிக்கை செஞ்சாங்க. நரகத்தை பயந்து கொள்ளுங்கன்னு சொல்ற விஷயத்தை சொல்லிட்டு அந்த நரகத்தை வெறுத்தார்கள். அவர்களுடைய முகத்துல நாங்க பார்த்தோம், நபி அவர்களுக்கு அந்த முகத்தில் அந்த வெறுப்பு தென்பட்டது. அதுக்கு பின்னால் அந்த நரகத்தை பத்தி நபி அவங்க நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். திரும்பவும் நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள். திரும்பவும் அதன் மேல் வெறுப்பு கொண்டு திரும்பவும் துஆ செய்தார்கள். மூணாவது தடவையும் இப்படி செஞ்சதுக்கு பின்னாங்க நபி அவங்க சொன்னாங்க, உங்கள இந்த நரகத்திலிருந்து காத்துக் கொள்வதற்காக ஒரு ஈச்சம்பழத்தினுடைய ஒரு பகுதியை கொடுத்தாவது அந்த நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சில விஷயத்தை நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதனால எங்களுக்கு பார்க்கலும் நபி அவர்களுடைய வாழ்க்கையில இது சம்பந்தமாக மிச்சம் பயந்துகிறாங்க. நபி அவங்க எந்த அளவுக்கு பயந்தாங்கன்னு சொன்னால், நபி அவங்க சொல்றாங்க எப்படின்னா, நான் உங்களுக்கு மத்தியில நான் எப்படியான ஒரு மனிதன் என்று சொன்னால், ஒரு மனிதன் நெருப்பை மூட்டுறாரு. நெருப்பை மூட்டி அந்த மனிதன் நெருப்பை மூட்டின நேரத்துல அந்த நெருப்பை நோக்கி அந்த பூச்சிகள், அந்த பறவை பூச்சிகள் எல்லாம் அந்த நெருப்பை நோக்கி அந்த வெளிச்சத்தை நோக்கி வரும். அந்த பூச்சிகள் அந்த நெருப்பில் விழுந்து விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் இங்கு கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் அந்த மனிதனை எல்லாம் தாண்டி அதிகமான பூச்சிகள் வந்து அந்த நெருப்பில் விழுந்து விடுகிறது. அதே போல் நான் உங்களை தடுத்துக் கொண்டே இருக்கிறேன், ஆனால் என்னையும் மீறி சில மனிதர்கள் அந்த நெருப்பில் விழுந்து விடுவார்கள் சில விஷயத்தை நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதனால அவர்களுடைய வாழ்க்கை அது எங்களோட வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையாக மாறணும். அந்த வாழ்க்கை என்னுடைய கடைசி நேரம் வரைக்கும் அந்த வாழ்க்கை தான் எனக்கு நாளைக்கு மறுமை நாள்ல அந்த சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையும். அதனால இந்த விஷயத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் கவனத்தில் எடுக்கணும். ஏன்னு சொன்னால், எங்களோட வாழ்க்கையில எவ்வளவு காலங்களை நாங்கள் கழிச்சிட்டோம், எங்களோட வாழ்க்கையில பல வருடங்களை நாங்கள் கடந்துட்டோம், எங்களோட வாழ்க்கையில அரவாசிக்கு மேல பகுதிகளை நாங்கள் முடிச்சிட்டோம். இருந்தாலும் இந்த வரைக்கும் நாங்க சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால், நாங்க பல மையத்துக்களை எங்களை கைகளால கொண்டு போய் அடக்கிப்போம், சில மையத்துக்களை நாங்க குளிப்பாட்டிப்போம், கபூர்ல வச்சிப்போம். இருந்தாலும் ஒரு நாள் நானும் இப்படியான நிலைமைக்கு ஆக போறேனே சொல்றது நாங்க சிந்திக்கிறது குறைவாக இருந்து கொண்டிருக்குது. அதனால இந்த விஷயங்களை நாங்க மிச்சம் கவனமாக இருக்கணும். எங்களோட வாழ்க்கையில என்னதான் நடந்துட்டாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய விடயங்கள்ல, அல்லாஹ்வுக்கு சிறுக்கு வைக்கக்கூடிய அந்த நிலைமைகளுக்கு நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் போயிடப்படாது. அப்படியான சந்தர்ப்பங்கள் வராம அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்கணும். அதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதிகமான துஆ செஞ்சு கொண்டே இருக்கணும். எப்படி நபி அவங்க துஆ செஞ்சாங்களோ, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் உள்ளங்களை புரட்டக்கூடிய ரப்பே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனில் நிலை பெற செய்வாயாக சில விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க. அதனால அது ஒரு நிரந்தரமான வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது, அழிவில்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உலகத்துடைய அந்த கொஞ்ச கால வாழ்க்கைய, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச கால வாழ்க்கை, ஒரு 60 வருடமோ ஒரு 100 வருடமோ, இந்த வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய
ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் கழிச்சு கொள்ளணும். ஏன்னு சொன்னா எங்க வாழ்க்கையை பார்த்தோம்னு சொன்னா இன்று வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஏனோ தானோன்னு சொல்ற அடிப்படையில ஏதோ எல்லாரும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அதே போல நானும் வாழ்றேன். எல்லாரும் சம்பாதிக்கிற மாதிரி நானும் சம்பாதிக்கிறேன், எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி நானும் என்ஜாய் பண்றேன். ஆனா நான் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிறது இல்ல. ஒரு நாளைக்கு இதுக்காக வேண்டிய அல்லாஹ் தாலா என்னிடத்துல கேள்வி கேட்பானே, அல்லாஹ் தாலா எனக்கு தந்த நியமத்துக்களை பத்தி அல்லாஹ் தாலா கேள்வி கேட்கிறானே சொல்ற விஷயத்த நாங்க யாரும் யோசிக்கிறது இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அந்த சொர்க்கத்தின் மீது ஆசை வைத்தாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஒரு உதாரணமாக இந்த சம்பவம் இது கொண்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் தாலா எல்லோரையும் எழுப்பினதுக்கு பின்னால என்னுடைய உம்மத்தில் 70,000 பேர்கள் அவர்கள் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாம போவார்கள், சொர்க்கத்துக்கு செல்வார்கள் சொன்ன நேரத்துல உக்காசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உடனே எழுப்பி யா ரசூலுல்லாஹ் நானும் அந்த கூட்டத்தில் இருக்கணும்னு சொல்றதுக்காக எனக்காக துஆ செய்யுங்க சில விஷயத்தை சொல்றாரு. அந்த நேரத்துல நபி அவங்க சொல்றாங்க, நீரும் அந்த கூட்டத்தில் இருப்பீர் என்று சொன்ன நேரத்துல இன்னொரு மனிதர் எழும்புறாரு. இன்னொரு மனிதர் எழுப்பி கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் நானும் அந்த கூட்டத்தில் இருக்கிறேனா? ஆனால் உக்காசா இந்த விடயத்தில் முந்தி விட்டார். சில விடயத்தை நபி அவங்க சொல்றாங்க. நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும், அப்படியான ஒரு சந்தர்ப்பம் அது எப்படியான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கும். நாளைக்கு மறுமை நாள்ல எல்லோரையும் எழுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு நன்மாராய் கூறப்பட்ட சஹாபாக்கள் இருக்கிற நேரத்துல அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள். ஆனால் கன்ஃபார்ம் கேள்வி கணக்கில்லாம போறவர்னு சொன்னால் உக்காசா ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்க சுட்டி காட்டினாங்க. இப்படியான எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாத நிலைமையில என்னுடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்குது? அந்த சஹாபாக்கள் பயந்த பயம், அந்த சஹாபாக்கள் இந்த உலகத்தினுடைய விஷயத்துல இந்த உலகத்திலேயே எல்லாமே எனக்கு கிடைச்சி நாளை மறுமையில எனக்கு ஒன்றும் இல்லாம போகுமோ இந்த கவலைப்படுற நிலைமையில இருந்தாங்களே. ஆனால் அந்த உத்தரவாதங்கள் எல்லாம் கிடைச்சி சொர்க்கம் உங்களுக்கு உறுதின்னு செல்லப்பட்ட சஹாபாக்கள் கூட எவ்வளவு இந்த உலகத்துல தியாகங்கள், எவ்வளவு அல்லாஹ்வை பயந்த விஷயங்கள் நாங்க எங்களோட வாழ்க்கையில கேட்கிறோம், எவ்வளவு சம்பவங்களை நாங்க கேட்கிறோம். ஆனால் இப்படியான எந்த உத்தரவாதம் இல்லாத நிலைமையில நான் நாளைக்கு மூத்தாகிட்டேன் என்று சொன்னால் நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவத்தை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. இது குர்ஆன்ல வரக்கூடிய விஷயமாக மீந்து கொண்டிருக்கிறது. நாளை மறுமை நாள்ல ஒரு மனிதனுக்கு வலக்கரத்துல பட்டோலை கிடைக்கும். கிடைச்ச நேரத்தில் அந்த மனிதன் எல்லோருக்கும் சந்தோஷமாக காட்டுவாரு, என்னுடைய பட்டோலையை பாருங்க, என்னுடைய இந்த புத்தாட்டை பாருங்க, நான் இந்த விடயத்தை நான் எதிர்பார்த்தேன், நாளை மறுமை நாள்ல எனக்கு இப்படியான விடயங்கள் நடக்கும் நான் எதிர்பார்த்து இதற்காக நான் தயாரிப்பு செய்து அல்லாஹ்விடத்தில் முற்படுத்தி அனுப்பினேன், அதனுடைய ரிசல்ட்ஸ் நான் கண்டுகொண்டேன். ஆனால் ஒரு மனிதன் இடக்கரத்தில் அவனுக்கு கொடுக்கப்படும் அவனுடைய பட்டோலை கொடுக்கப்பட்ட நேரத்துல அந்த மனிதன் என்ன சொல்லுவான் என்றால் முதலாவது அவனுடைய வார்த்தையிலிருந்து வார்த்தை இதனை கிடைக்காம நீக்கணுமே, இதனுடைய இந்த ரிசல்ட் நான் கிடைக்காம நீக்கணுமே, இது என்னுடைய கையில கிடைக்காம நீக்கணுமே, இது எதையுமே விட்டு வச்சில்லையே, நான் இருட்டுல செஞ்ச பாவம் அதையும் விட்டு வைக்கல, நான் கூட்டத்தோட இருந்து செஞ்ச பாவம் அதையும் விட்டு வைக்கல, நான் தனிமையில் இருந்து செஞ்ச பாவம் அதையும் இந்த பட்டோலை விட்டு வைக்கலையே, இது எனக்கு கிடைக்காம நீக்கணுமே, என்னுடைய கை சேதமே சொல்ற அடிப்படையில அந்த மனிதன் பேசுவான். நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும், இப்படியான ஒரு வார்த்தையை பேசக்கூடிய ஒரு மனிதனாக நாளைக்கு மறுமை நாள்ல நான் ஈந்திரப்படாது சொன்னால் நான் இந்த மனிதனிலிருந்து நான் தப்பித்துக் கொண்ட ஒரு மனிதனாக இருக்கணும் என்று சொன்னால் நான் இன்றைக்கு யோசிக்கணும், என்னுடைய வாழ்க்கையை நான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை அது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் அமையணும். சில சந்தோஷங்கள் நாங்க பார்க்கலும் எங்களுடைய சில சந்தோஷங்கள் அது அற்ப நேர சந்தோஷங்களுக்காக அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை புறக்கணிக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிமுறையை புறக்கணிக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும், என்னுடைய ஒவ்வொரு நாளுடைய ஆரம்பமும் எப்படியானதாக அமைஞ்சிருக்கிறேன், அல்லாஹ்வும் ரசூலும் அவர்கள் பொறுத்து கொண்ட அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறேனா, என்னுடைய ஆரம்ப இன்றைக்கு எழுப்பின நாள் இது இன்றைய நாள்ல என்னுடைய சுப தொழுகை எந்த மாதிரி அமைஞ்சிச்சுது, அதுக்கு பின்னால என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் என்னுடைய ஒவ்வொரு நாளுடைய ஒவ்வொரு நிமிடமும் அது சொர்க்கத்தை தயார் செய்தா அல்லது நாளைக்கு மறுமை நாள்ல அந்த நரகத்தினுடைய படுகொல்லிகளில் ஒரு படுகொல்லியாக என்னுடைய உடம்பை ஆக்குறதுக்கு தயார் செஞ்சு கொண்டிருக்கிறா சொல்றது நாங்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். அதனால எந்தெந்த விடயங்களை கேட்டோமோ
அதன் அடிப்படையில் எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். அதிகமான குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். எப்பவும் கேட்கிறோம் நரகத்துடைய எச்சரிக்கைகளை, எப்பவும் கேட்கிறோம் மறுமை நாளுடைய அந்த கடினத்தன்மைகளை. ஆனாலும் எங்களோட உள்ளங்கள் அதற்காக வேண்டி இன்னும் இடம் கொடுக்கலன்னு சொன்னா அந்த விடயங்களை என்னுடைய உள்ளத்திலே ஏற்று அந்த அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்பின ஒரு மனிதனாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றி, என்னுடைய குடும்பத்தினர்களுடைய வாழ்க்கையை மாற்றி, எங்களுடைய சமூகத்திலேயும் அப்படியான ஒரு நிலைமை வரணும்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு இந்த குத்பா பிரசங்கத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.